9th sum chapter 1 exercise 1.1 third sum பார்த்துட்டு இருக்கோம். if b cross a equal to -2, 3 -2, 4 0, 3 0, 4 3, 3 3, 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. find a and b அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள sums எல்லாம் a cross b இல்லை b cross a நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருந்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருந்துருப்போம், இல்லை பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருந்துருப்போம், இல்லை ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருந்துருப்போம். ஆனால் இங்கே பி கிராஸ் ஏவை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சரை கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இது பி கிராஸ் ஏன்னு பார்க்கணும். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ. அப்போ ஃபஸ்ட்டாக உள்ள எல்லா எலமெண்ட்டும், ஓகேவா, இதில் உள்ள ஃபஸ்ட்டாக உள்ள எல்லா எலமெண்ட்டும் என்ன அப்படின்னா பின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டாக உள்ள என்னென்ன எலமெண்ட் இருக்குது, -2 -2 0 0 3 3 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? 2 தடவை இருந்துச்சுன்னா, ரிப்பீட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை 1 டைம் எழுதுனா போதும். அப்போ பியோட வேல்யூ என்னன்னா -2 0 3. அப்போ ரெண்டாவது பி கிராஸ் ஏ. அப்போ ரெண்டாவது உள்ளது என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ரெண்டாவது உள்ளது என்ன, ஏ வேல்யூன்னு அர்த்தம். இப்போ 3 4 3 4 3 4. இப்போ எல்லாமே என்ன இருக்குது, ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 3 4.